ஆசீர்வாதமான மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலும் தேவதாசர்கள் தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தரை ஸ்துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக என் தேவன் தந்த நல்ல நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆராதனைக்காக கூடி வந்திருக்கிற யாவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் யாவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வாசிக்கப்பட்ட சங்கீதம் 119 அதிகாரம் தொடர்ந்து வாசித்து தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் சங்கீதம் அதில் 5ஆம் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். 5ஆம் பகுதியில் 33 முதல் 40 வரை உள்ள 8 வசனங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். அதில் முதல் அந்த 33ஆம் வசனத்தின் மேல் ஒரு லெட்டர் எபிரேய பாஷையிலே ஏ என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின் அர்த்தத்தை நாம் பார்க்கும்போது புரிந்து கொள்ளுதல் கீழ்ப்படிதலை தருகிறது. புரிந்து கொள்ளுதல் ஏ என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது புரிந்து கொள்ளுதல் கீழ்ப்படிதலை தருகிறது. அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொடியூசர்ஸ் ஒபீடியன்ஸ். ஹல்லேலூயா. நாளிலும் அந்த முதல் வசனத்தை நாம் வாசிக்கும் இந்த 8 வசனத்திலேயும் சங்கீதக்காரன் தன்னுடைய அங்கலாய்ப்புகளை ஏக்கங்களை பல விதங்களில் சொல்லுகிறதை நாம் இந்த 8 வசனத்திலே நாம் பார்க்க முடியும். முதல் 3 வசனத்திலே நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் தேவனோடு சார்ந்து இருக்கிறதான ஒரு வாழ்க்கை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் முதல் 3 வசனத்திலே. அடுத்த 2 வசனங்களையும் பார்க்கும்போது பரிசுத்த வாழ்வுக்காக ஒரு ஜெபத்தை ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததான வசனங்களை பார்க்கும்போது வசனம் நிறைவேறுதலுக்காக சங்கீதக்காரன் ஜெபிக்கிறதான ஒரு ஜெப விண்ணப்பத்தை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த நாளும் அதன் முதல் வசனத்தை வாசிக்கலாம். முதல் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்ளுவேன். இந்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உமது பிரமாணத்தின்படி உமது பிரமாணத்தின் வழியை எனக்கு போதியும் என்று சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய பிரமாணங்களை நான் தனியாக படிக்க முடியாது. உமது பிரமாணங்களை உம்முடைய வசனங்களை நான் தியானிக்க வேண்டும். அதற்காக நீர் எனக்கு வழியை காட்ட வேண்டும். நீர் தேவனாக இருந்து ஒரு தகப்பனாக இருந்து ஒரு பிள்ளையாகிய எனக்கு நீர் உம்முடைய பிரமாணங்களை தியானிப்பதற்கு அதை கற்றுக்கொள்வதற்கு எனக்கு வழியை காட்ட வேண்டும் என்று சங்கீதக்காரன் தன்னுடைய ஏக்கத்தை அந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஒரு வசனத்தை யோபு 36:22 எப்படியாக வாசிக்கிறோம். யோபு 36:22. யோபு 36:22. இதோ தேவன் தம்முடைய வல்லமையில் உயர்ந்திருக்கிறார், அவரை போல போதிக்கிறவர் யார்? ஹல்லேலூயா. சக்தியால் உன்னதமாய் பிரവർത്തിക്കുന്നു, அவனே துல்லியனாய உபதேசகன் ஆருள்ளு. ஆமென். அப்போ தேவனை போல போதிக்கத்தக்க வல்லமையுள்ள ஒருவரும் இந்த உலகத்திலே இல்லை என்று யோபு பக்தன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது பிரமாணங்களை வழியை போதியும், முடிவு வரையந்தான் நான் அதை காத்து கொள்ளுவேன். முடிவு வரையந்தான் காத்து கொள்ள வேண்டும் என்றால் நீதான் அந்த பிரமாணங்களை எனக்கு போதிக்க வேண்டும். வேற ஆசாரியரோ வேற ஊழியர்களோ வேற போதகர்களோ எல்லாம் எனக்கு போதிக்க வேண்டது. நீர் எனக்கு தேவனாக, நீர் எனக்கு ஒரு நண்பராக இருந்து போதிக்க வேண்டும் என்று அந்த இடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். சங்கீதம் 25:4. சங்கீதம் 25:4. கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய வழியை அந்த தாவீது இந்த இடத்திலே சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய வழியை எனக்கு நீதான் போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உம்முடைய பாதைகளை எனக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் வேதத்தை நம்முடைய பிரமாணங்களை கர்த்தர் நமக்கு போதிக்க வேண்டும். அதை போதிக்கும்படியாக இந்த நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு உணவை தாரும், அப்பொழுது நானும் அது வேதத்தை பற்றி கொண்டு
என் முழு இருதயத்தோடும் அதை கற்றுக்கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும். ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே 34ஆம் வசனத்திலே பார்க்கும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு ஒரு உணர்வை தாரும். உம்முடைய வசனத்தை தியானிப்பதற்கு, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வதற்கு நான் சும்மா கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு உணர்வை எனக்கு தர வேண்டும். உணர்வு என்பது என்ன என்று நாம் பார்க்கும்போது, உணர்வு என்றால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது அநேக தங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு உணர்வு இல்லாமல், தங்களுடைய எதிர்காலங்களை பற்றிய ஒரு உணர்வு இல்லாமல், தன்னுடைய குடும்பத்தை பற்றி உணர்வு இல்லாமல், தன்னுடைய வேலை காரியங்களை பற்றி உணர்வில்லாமல் ஜீவிக்கிறதான மனுஷர்களை பார்க்கும்போது அவர்களை சொல்லுவார்கள், இவர்கள் ஒரு உணர்வில்லாத ஜனங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவர்கள் அடிக்கடி விழுந்து போனாலும் ஹல்லேலூயா, ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் வழுகி போகிற இருதயம் உள்ள ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடிக்கடி அவர் தவறு விழுகிறதான அந்த சூழ்நிலையில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நம் வேதத்தை, அவருடைய பிரமாணங்களின் வழியை நாம் ஆண்டவரோடு போதிக்கும்படியாக நாம் இந்த நாளில் கேட்க வேண்டும். அதை முடிவு வரையந்த காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வேதத்தை தியானிக்க வேண்டிய அந்த ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் அந்த வேதத்தை நமக்கு கற்றுக்கொள்ள முடியும். அதை நம்முடைய இருதயத்தோடும் அதை முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நமக்கு அந்த வேதத்தை தியானித்து அதை பற்றி கொள்ள வேண்டிய அது உணர்வு இருந்தால்தான் அதை முழு இருதயத்தோடும் கை கொள்ள முடியும் என்று சங்கீதக்காரன் இந்த இடத்திலே உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது வசனத்தை பார்க்கும்போது, உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது கற்பனைகளில் என்னை நடத்தும், வேறு மனுஷருடைய போதனைகளில் அல்ல கர்த்தாவே, உம்முடைய கற்பனைகளில் என்னை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் 1 John chapter 5 verse 3 வாசிக்கலாம். 1 John chapter 5 verse 3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. കൽപ്പനകളെ പ്രമാണിക്കുന്നതല്ലോ ദൈവത്തോടുള്ള സ്നേഹം. അവന്റെ കൽപ്പനകൾ ഭാരമുള്ളവയല്ല. ஆமென். அப்போ இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், தேவன் நமக்கு கற்பனைகளின் படி நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் அந்த கற்பனைகள் ஒன்று நமக்கு பாரமானவைகள் அல்ல. நாம் சுமக்க கூடாத, நமக்கு தூக்க கூடாத பாரமான கற்பனைகளை தேவன் நமக்கு தருகிறவர் அல்ல என்று இந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்கிறோம், உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். 2வது நாம் பார்க்கிறோம், எனக்கு உணர்வை தாரும். 3வது நாம் பார்க்கிறோம், உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்த பகுதியிலே 37ஆம் வசனத்தை பார்க்கும்போது சங்கீதக்காரன் தன்னுடைய பரிசுத்த வாழ்விற்காக விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் அந்த இடத்திலே பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார் 36ஆம் வசனத்திலே, என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை காக்கும்படி செய்யும். என் இருதயம் பொருளாசையை சாராமல் ஹல்லேலூயா உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று சொல்லுகிறதை சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே பார்க்கும்போது அநேக உலகத்துக்கு அடிமையாகி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே 2 வழிகள் உண்டு. ஒன்று ஹல்லேலூயா இடுக்கமான வாசல், ஒன்று இடுக்கமான வாசல், ஒன்று விசாலமான வாசல். ஹல்லேலூயா. அந்த விசாலமான வாசல் வழியாக போக வேண்டும் என்றால் எப்பேற்பட்டதான பாவத்தை செய்தாலும் செய்யலாம், எந்த விதங்களிலும் நடக்கலாம். ஹல்லேலூயா. விசாலமான பாதையில். ஆனால் அந்த குறுகலான இடுக்கமான வழியில் நாம் சொல்ல வேண்டும் என்றால் அதில் குறைய கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, பிரயாசங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பொருளாசையை சாராமல் என்னை உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 1 John chapter 2 verse 16-17. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்
பிதாவின் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். ஆமென். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனும் என்றென்றைக்கு நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்திற்கு வேண்டி வாழாமல் தேவனோடு சார்ந்து வாழும்படியாக இந்த நாளில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 13:5. எபிரேயர் நடப்பு ദ്രവ്യാഗ്രഹമില്ലാതെ ആമേൻ. ഉള്ളത് കൊണ്ട് തൃപ്തിപ്പെടുവീൻ. ഞാൻ നിന്നെ ഒരു നാൾ കൈവിടുകയില്ല ഉപേക്ഷിക്കുകയുമില്ല എന്ന് അവൻ തന്നെ അരുളി ചെയ്തിരിക്കുന്നുവല്ലോ. ஆமென். நாம் பொருளாசை சாராமல் தேவன் நமக்கு தந்ததான செல்வங்களில் நாம் திருப்தியோடு வாழும்படியாக இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். மாயை பாராமல் நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயர்ப்பியும். மாயே பாராமல் 37ஆம் வசனம். மாயே பாராமல் நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயர்ப்பேன். ஹல்லேலூயா. நாம் பிரசங்கியிலே வாசிக்கிறோம். மாயை மாயை எல்லா மாயை இந்த பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழ் காணப்படுகிற எல்லா மாயை என்று பார்க்கிறோம். இந்த மாயான உலகத்திலே மாயான காரியங்களில் நாம் வாழ்ந்து அழிந்து போகாமல் தேவன் நமக்கு வேண்டி வைத்திருக்கிறதான அந்த ஜீவனுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படுகிறவர்களாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக 38ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உமக்கு பயப்படுகிறவர்களை ஏற்ற உமது வாக்கை உமது அடியானுக்கு உறுதிப்படுத்தும். ஹல்லேலூயா. உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தாவே உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு தர வேண்டும். நான் உமக்கு பயந்து நடக்கிறேன், உமது பிரமாணங்களை பயந்து நடக்கிறேன். அதனால் உம்முடைய கற்பனைகளின் பாதையில் நடக்கிறேன். நான் பொருளாசையை சாராமல் நடக்கிறேன், மாயையை பாராமல் நடக்கிறேன். அதனால் உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் எனக்கும் தர வேண்டும் ஆண்டவரே என்று இந்த இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக சொல்லுகிறார், நான் அஞ்சுகிறதான நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். ஹல்லேலூயா. நான் அஞ்சுகிறதான நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் நல்லவைகள். ஹல்லேலூயா. அவரை அஞ்சுகிற ஹல்லேலூயா பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் அது தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தைக்கு என்னை ஒப்புக்கூடாதே. எல்லா மீறுதல்களிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும், மூடனுடைய நிந்தைகளுக்கு என்னை ஒப்பு கொடுக்க கூடாது. மூடன், ஞானம் இல்லாதவன், அறிவில்லாதவன், அப்படிப்பட்டவர்களுடைய நிந்தைகள் அவமானங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்க கூடாது. உம்முடைய மீறுதல் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் ஆண்டவரே என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லாஸ்ட் 40ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஹல்லேலூயா. இதோ உம்முடைய கட்டளைகளில் பிரியமாய் இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயர்ப்பேன். உம்முடைய கட்டளைகள், நான் வேதத்திலே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே தேவன் நமக்கு கட்டளைகளை தந்திருக்கிறார். 10 கட்டளைகள். ஹல்லேலூயா. கட்டளைகள் இந்த வசனம் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கட்டளைகளின் மேல் நான் வாஞ்சியா இருக்கிறேன். இந்த காலை வேளையில நம்முடைய வாழ்க்கையில எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், கர்த்தாவே நம்முடைய கட்டளைகளின் பேர் வாஞ்சியாக இருக்கிறேன், உமது நீதியால் என்னை ஒவ்வொரு நாள் உயர்ப்பியும் என்று எத்தனை பேர் இந்த காலை வேளையில நான் சொல்ல முடியும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். 3 ஜான் chapter 1 verse 2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா.
எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி. ஹalleluya. சிஸ்டர் ஒருக்க கூட வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஆமென். ஹalleluya. பர்சனலாக யோவான் இங்க சொல்லுகிறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று. ஹalleluya. இந்த கால வேளையில நம்முடைய ஆத்துமா ஹalleluya எல்லாவற்றிலும் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு இல்ல கர்த்தருடைய காரியங்களில் ஹalleluya பிரியமாய் இருக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும். ஹalleluya எல்லாவற்றிலும் வாழ்ந்து நான் சுகமாய் இருக்க வேண்டும். இந்த கால வேளையில நாம் ஒரு லாஸ்டாக நான் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். 2 Corinthians 7 chapter 7 verse 1. 2 Corinthians chapter 7 verse 1. പ്രിയമുള്ളവരെ, ഈ വാഗ്ദത്തങ്ങൾ നമുക്കുള്ളതുകൊണ്ട് നാം ജഡത്തിലെ ആത്മാവിലെ സകല കന്മഷവും നീക്കി നമ്മെ തന്നെ വെളിപ്പാക്കി ദൈവഭയത്തിൽ വിശുദ്ധിയെ തികച്ചുകൊള്ളുക. ஆமென். ஹalleluya. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஹalleluya. இந்த நாளிலும் பரிசுத்தமான வாழ்க்கை நாம் வாழும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், வேதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தேவனுடைய கற்பனைகளுக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது அவருடைய பிரமாணங்கள் நீர் எனக்கு போதிக்காவிட்டால் நான் அந்த பிரமாணங்களின் வழி வாழ முடியாது, நீதான் எனக்கு போதித்து தர வேண்டும் என்று நான் சொல்லுகிறதை அந்த இடத்திலே பார்க்கிறோம். ஹalleluya. இந்த நாளில் நான் ஆண்டவரோடு கேட்க வேண்டும், கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களை தியானிப்பதற்காக அந்த உணர்வை தாருங்க. முழு இருதயத்தோடு நான் தியானிக்க வேண்டும். மாயை நாம் பார்க்கக்கூடாது, நான் பொருளாசையில் சாரக்கூடாது. உண்மையை மாத்திரம் நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ வேண்டும். அந்த பரிசுத்தமாகுதலை தேவ பக்தியோடு என்னுடைய வாழ்க்கையிலே பூரணப்படுத்த வேண்டும் என்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.